மோடியை தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். மாநில தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். தமிழக பாஜகவின் மாநில தலைவராக அண்மையில் நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். மாநில தலைவரான பிறகு முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கின்றார் நயினார் நாகேந்திரன். ஏற்கனவே நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து பேசியிருந்ததை தொடர்ந்து இன்று பிற்பகலில் பிரதமர் நரேந்திர மோடியை நயினார் நாகேந்திரன் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கின்றார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான ஒரு கூட்டணியாக தற்போது மாற்றப்பட்டிருக்கின்றது. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த கூட்டணிக்கு மேலும் சில புதிய கட்சிகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக சொல்லப்படுகின்றது. அது தொடர்பாக நயினார் நாகேந்திரனிடம் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோர் தனித்தனியாக கேட்டறிந்திருக்கின்றார்கள். மேலும் கூட்டணியில் தொகுதிகள் ஒதுக்கீடு தொடர்பான நிலைப்பாடுகள் குறித்தும் இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாக நயினார் நாகேந்திரன் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. இரண்டு முக்கிய தலைவர்களை அமித்ஷா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து முழுவதுமாக தமிழக அரசியல் களம் தொடர்பான சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையிலும் அதிமுகவுடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் யாருக்கு ஒதுக்குவது என்பது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாஜக கூட்டணி நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளுக்கு ஒரு சில தலைவர்களுக்கான பிரதிநிதித்துவம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்தும் நயினார் நாகேந்திரன் இந்த சந்திப்பின் பொழுது பிரதமர் நரேந்திர மோடியிடம் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியுள்ளதாக கூறப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.